அப்ப நீங்க டிரைவ் பண்ணும்போது பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா போயிடும். மந்திரம் வந்து இப்ப ஆகாயத்தோட கனெக்ட் பண்றதுக்கு வந்து உங்களை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க பூமியில இருக்கும்போது கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது குறையும், மந்திரத்துல அப்படியே முழு கவனம் அப்படிங்கிறது செலுத்துற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப உங்களுக்கு எதிர்பாராத டிரைவ்ல எல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும், எதிர்பாராத விபத்துகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கூடுமான வரைக்கும் இப்ப நீங்க பக்கத்துல ஒருத்தர் இன்னொருத்தர் ஓட்டுறாரு, நீங்க பக்கத்துல உட்காந்து போறீங்க, ஓகே எனக்கு நான் டைம் இருக்கு, நான் ரிலாக்ஸா இருக்கேன், என் மூலியமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க மந்திர ஜபம் பண்ணலாம். அதனால தப்பு கிடையாது. சரி, அதை பாத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நடைபாதையில போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஏதாவது ஒரு சிட்டிக்குள்ள போயிட்டு இருக்கீங்க, ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்காது, அப்ப நான் மந்திர ஜபம் பண்றேன்னு பண்ணாதீங்கன்னா உங்க கான்சன்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா மாறாது. எப்படி சொல்றது, மத்த சூழ்நிலைகளை வந்து கவனிக்க மாட்டீங்க, மந்திரத்துல மட்டும்தான் முழு கவனம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மந்திரத்தின் மூலியமா நல்லதுதான் நடக்கும், இல்லைன்னு சொல்லல. பட் உங்களுக்கு புற சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்காது. எதிர்பாராத விதமா மத்த ரீதியா ஆபத்துகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அதை பாத்துக்கணும். மந்திரம் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் வண்டியில் டூ வீலர் போகும்போது சொல்லக்கூடாது, கார் ஓட்டும் போது சொல்லக்கூடாது. பக்கத்துல உட்காந்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. நீங்க டூ வீலர்ல போறீங்க சொல்றீங்கன்னா பின்னாடி வந்து நீங்க உட்காடுறீங்கன்னா சொல்லலாம். இப்ப இந்த மாதிரி சில விதிவிலக்குகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு, அதை வந்து தெரிஞ்சுக்கோ.